السلام عليكم ورحمة الله وبركاته. وعن أبي هريرة رضي الله تعالى عنه அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள், இதா குன்தும் ஃபில் மஸ்ஜிதி, நீங்கள் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், ஃபனூதிய பிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக அழைப்பு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், ஃபலா யஹ்ருஜு அஹதுக்கும் ஹத்தா யுஸல்லிய, உங்களில் ஒருவர் தொழாமல் பள்ளியை விட்டும் அவர் வெளியே செல்ல வேண்டாம். பள்ளியில் இருக்கிற பொழுது பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் தொழுகையை நிறைவேற்றாமல் ஒருவர் பள்ளியிலிருந்து வெளியே செல்ல வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பாங்கு சொல்லப்படும் பொழுது அந்த பாங்கிற்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஒன்று வார்த்தைகளால் பதில் சொல்வது, இரண்டாவது செயல் வடிவத்தில் பதில் சொல்வது அப்படின்னு நேற்றுக்கு சொன்னோம். செயல் வடிவத்தில் பதில் சொல்கிறது அப்படின்னு சொன்னால், பாங்கு சப்தம் கேட்ட உடனே பள்ளிக்கு வந்து அந்த தொழுகையை நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். பாங்கிற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டுட்டா, பாங்கு சொல்லப்படும் பொழுதோ அல்லது பாங்கு சொல்லப்பட்ட பிறகோ மஸ்ஜிதிலிருந்து ஒருவர் அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் வெளியே செல்லக்கூடாது. வெளியே செல்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இப்படி வெளியே செல்வது மக்ரூஹ் என்று இமாம்கள் சொல்லுகிறார்கள். சில இமாம்கள் அப்படி செல்வது அது ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சபையில் அமர்ந்திருக்கிற பொழுது பாங்கு சொல்லப்பட்டது. பாங்கு சொல்லி முடித்த உடனே பள்ளியிலிருந்து ஒருத்தர் எழுந்து வெளியே சென்றார். பள்ளியிலிருந்து அப்படியே எஞ்சி நடந்து போயிட்டுருக்கிறாரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் கரெக்டாக என்ன செஞ்சாருன்னா, பள்ளியை விட்டு வெளியே போயிட்டார். எஞ்சி போகிறாரு அப்படின்னா உழு செய்கிறதுக்கு போகலாம், அல்லது பாத்ரூம் போகலாம், ஏதாவது தேவைக்காக எஞ்சி போகலாம். இப்போ எதுக்கு போகிறாரு அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் பள்ளியை விட்டு வெளியே போயிட்டார். இந்த காட்சியை பார்த்தவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அம்மா ஹாதா ஃபகத் அஸா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ போகிறாரே இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக செய்துவிட்டார், அவருக்கு மாறு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லப்பட்ட பிறகு பள்ளியிலிருந்து வெளியே போகிறத தடுத்துருக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் வருது, அப்படி வெளியே செல்லக்கூடியவர் முனாஃபிக் என்றே சொன்னார்கள். மன் அதுரகஹுல் அதானு ஃபில் மஸ்ஜித், பள்ளியிலே பாங்கை ஒருவர் கேட்டுவிட்டார், சும்ம ஹரஜ, பாங்கு கேட்ட பிறகு பள்ளியிலிருந்து வெளியே போகிறார், வலம் யஹ்ருஜு லி ஹாஜத்தின் வஹுவலா யுரீது ரஜா, அவருக்கு எந்த தேவையும் இல்லை, முக்கியமான எந்த தேவைகளும் இல்லை, போயிட்டு திரும்பி வரணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை, பாங்கு சொல்லப்பட்டவொன்னே வெளியே போகிறார் அப்படின்னா ஃபஹுவ முனாஃபிக், நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள், இவர் நயவஞ்சகன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ஏதாவது தேவை இருக்கிற பட்சத்தில், ஒரு அவசிய தேவை இருக்குது, பள்ளிக்கு வெளியே தான் ஒழு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது, அல்லது பள்ளிக்கு வெளியே தான் பீஷாப்கானா இருக்குது, வெளியே போய் ஆகணும், அல்லது ஒரு அவசர தேவைக்காக வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம், அல்லது வீட்டில் ஏதாவது ஒன்று அவங்க பிள்ளைகளை மனைவி மக்களை தொழுகைக்கு எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு நிலை வருது, அல்லது வெளியே போயிட்டு நாம் திருப்பி வந்துடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் போகிறாரு, இதெல்லாம் தவறு இல்லை. தேவையில்லாமல் அனாவசியமாக அவசிய தேவையின்றி பாங்கு சொல்லப்பட்ட பிறகு ஒருவர் பள்ளியிலிருந்து வெளியே போகக்கூடாது. அப்படி வெளியே போகிறதா இருந்தால் நான் திருப்பி வந்துடுவேன் அப்படிங்கிற நியத்தோடு போகணும். அல்லது இவருக்கு வேறு ஒரு பள்ளியில் பொறுப்பு இருக்குது, அங்கே போய் இவர் ஜமாத்து நடத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது அங்கே போய் இவருக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் போகலாம். அப்போ தேவை இருக்கிற பட்சத்தில் தப்பு இல்லை. தேவையில்லாமல் பள்ளியிலிருந்து ஒருவர் வெளியே செல்லக்கூடாது என்று மார்க்கம் தடுத்து இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இப்படி பாங்கு சொல்லப்பட்ட பிறகு ஒருத்தர் வெளியே போகிறது பாங்கினுடைய நோக்கத்தையே சிதைக்கிற காரியம். பாங்கு எதுக்கு சொல்கிறோம்? வெளியே இருக்கக்கூடிய ஆளுக்களை உள்ளே வரவழைக்கிறதுக்காக பாங்கு சொல்லப்படுது. தொழுகை நேரம் வந்துருச்சு, நீங்கள் பள்ளிக்கு வரலாம், பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிற அழைப்பு தான் பாங்கு.
இவர் பாங்கு சொல்லப்பட்ட பிறகு இங்கிருந்து வெளியே போகிறார் அப்படின்னா அது பாங்கை அவமதிக்கிற மாதிரி ஆச்சு, பாங்கினுடைய நோக்கங்களையே சிதைக்கிற மாதிரி அவன காரியமாச்சு. அதனால் கூடாதுன்னு மார்க்கம் தடுக்குது. ரெண்டாவது, அது ஷைத்தானுடைய செயலுக்கு ஒப்பாக இருக்குது. ஹதீஸில் என்ன வந்திருக்குது, பாங்கு சப்தத்தை கேட்ட உடனே ஷைத்தான் வந்து பள்ளியை விட்டு விரண்டு ஓடுவான் அப்படின்னு வருது ஹதீஸில். அப்போ ஷைத்தானுடைய செயலுக்கு ஒப்பாக இருக்கிறதுனால இந்த செயல் தடுக்கப்பட்டிருக்குது. சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காணொளியில் வந்து ஒரு அம்மா பள்ளிக்கு வருது. பள்ளிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இமாம்கிட்ட யார்கிட்டையும் வந்து கேட்குது, இந்த மாதிரி நான் ஒரு நேர்ச்சை பண்ணியிருக்கிறேன், அந்த நேர்ச்சை நிறைவேற்றணும், நீங்கள் அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. என்ன நேர்ச்சை அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி நான் ஷைத்தானுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நியத்து வச்சுருக்கிறேன், ஷைத்தானுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நியத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் அதிர்ச்சி ஆகிட்டார். ஏன்னா ஷைத்தானுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது அப்படின்ட்டு. சில அம்மாக்கள் வந்து இந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று விளங்காமல் எதையாவது ஒன்றும் இப்படிலாம் வந்து பண்ணுறது வழக்கம். அப்போவும் அவர் பார்த்தாரு, இந்த அம்மா வந்து ஒரு வித்தியாசமாக கேட்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து பதில் சொன்னாராம், ஷைத்தானுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, ஒன்றும் இல்லை, பள்ளியில் நில்லு, பாங்கு சொல்லப்பட்ட பிறகு யார் பள்ளியிலேருந்து வெளியே போகிறாரோ அவன் தான் ஷைத்தான், அவனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துரு, உன்னுடைய நேர்ச்சை நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. கரெக்டாக பாங்கு சொல்லப்பட்ட பிறகு ஒருத்தர் பள்ளியிலேருந்து வெளியே போகிறாரு. அவர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஆள், ஒரு பெரிய தலைக்கட்டு. அவர் பள்ளியை விட்டு வெளியே போகிறாரு. நேராக அந்த அம்மா போய் இந்த மாதிரி உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு ஏம்மா சாப்பாடு கொடுக்க போகிறா, அவர் பெரிய பணக்காரர், எனக்கு ஏம்மா சாப்பாடு கொடுக்க போகிறா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை ஷைத்தானுக்கு சாப்பாடு கொடுக்க நியத்து வச்சுருக்கிறேன், அதான் உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கிறோன்னு அவர் அதிர்ச்சி ஆகிட்டார். என்னை பார்த்து ஷைத்தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அந்த அம்மா சொல்லிச்சான், இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டேன், ஷைத்தானுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்ன வழின்னு கேட்கும் பொழுது, பாங்கு சொல்லப்பட்ட பிறகு யார் பள்ளியை விட்டு வெளியே போகிறாரோ அவர் ஷைத்தான் என்று அவர் சொன்னார், நீங்கள் தான் வெளியே போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் அப்படியே ஒரு விறுவிறுத்து நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒழுவு செஞ்சுட்டு உள்ளே போய் தொழுதாரு அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி பார்க்க முடிஞ்சிச்சு. அதனுடைய விபரீதத்தை விவரிக்கிறதுக்காக அந்த ஒரு காட்சி வந்து சோசியல் மீடியாக்களில் போடப்பட்டுச்சு. நம்ம பாங்கு சொல்லப்பட்ட பிறகு வெளியே போகிறது அது ஷைத்தானுடைய செயலுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பள்ளிக்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் பள்ளிக்கு வந்தால் அவர் தொழாமல் என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. இன்றைக்கி நிறைய பார்க்குறோம், பள்ளிக்கு வர்றாங்க போகிறாங்க, பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்க, ஏதாவது தேவைக்கு வர்றாங்க, தொழுக நேரத்தில் கரெக்டாக வெளியே போயிடுவாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கணும். பள்ளி அப்படிங்கிறது தொழுகைக்காக மட்டுமே கட்டப்பட்டு இருக்கிறது, இபாதத்திற்காக மட்டுமே கட்டப்பட்டு இருக்கிறது. இபாதத்தை தாண்டி பள்ளியினுடைய எந்த அம்சங்களையும் நாம் இபாதத் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. இபாதத்திற்காகவே பயன்படுத்தினாலும் கூட அதற்கு நாம் காணிக்கை செலுத்தி ஆகணும். இன்றைக்கி ஜும்மாவில் வந்து வசூல் செய்யப்படுது, ஜும்மாவில் வந்து உண்டியல் வசூல் செய்யப்படுதில்ல, இது சில பிற்காலத்தில் தோன்றிய ஒரு பழக்கம். ஏன் இப்படி ஒரு வழக்கத்தை வந்து ஜும்மாவில் கரெக்டாக வந்து இப்படி ஒரு பழக்கத்தை இமாம்கள் ஏற்படுத்தினாங்க, முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, ஒரு மணி நேரம் நம்ம பள்ளிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு மணி நேரம் உட்காரக்கூடிய நாம் பள்ளியினுடைய ஃபேனை யூஸ் பண்ணுறோம், ஏசியை யூஸ் பண்ணுறோம், பள்ளியினுடைய தேவைகள் நம்மளுடைய தேவைகளுக்கு பாத்ரூமை யூஸ் பண்ணுறோம், தண்ணியை யூஸ் பண்ணுறோம், அதுக்கு நாம் ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்தாகணும்ல. அதற்குத்தான் ஜும்மாவுக்கு வரக்கூடியவங்கள்ட்ட காணிக்கையை வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உண்டியல் வசூல் செய்யப்படுது. இப்படி ஒரு பழக்கத்தை வந்து முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்துகிறாங்க. பள்ளியினுடைய வக்ஃபினுடைய சொத்துக்களை பயன்படுத்திட்டு எதையும் கொடுக்காம மக்கள் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் வந்து பள்ளியை வந்து நாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, தொழுகைக்காக பயன்படுத்த வேண்டும். தொழுகைக்காக வந்தால் மற்ற விஷயங்களை நாம் பயன்படுத்திக்கணும். தொழாமல் பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடாது, பாங்கு சொல்லப்பட்ட பிறகு பள்ளியிலிருந்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளியினுடைய கண்ணியத்தையும் பாங்கினுடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.